கடவுளுக்கான தன்மையும் எப்பேற்பட்டதாக ஒரு பேரின்ப பெருவெள்ளத்தை நம்மை திளைக்க வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்தி முதல்ல எதற்கு கொண்டாடப்படுகிறது? கோகுலாஷ்டமி எதற்கு கொண்டாடப்படுகிறதுன்னா, கண்ணன் அப்படின்னாலே குழந்தை. நம்ம குழந்தையா தான் அவன பாவிக்கிறோம். அவன் பண்ற எல்லா சேட்டையும் நம்மளுக்குள்ளேயே அந்த குழந்தைத்தனம் இருந்தா மட்டும் தான், நம்ம வாழ்க்கையே அழகா இருக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது, யாருக்கும் தெரியாம ஏதாவது நீங்க 40 வயசா இருக்கட்டும், 35 வயசா இருக்கட்டும், ஒரு சில வயது வரைக்கும் தான் நம்ம வந்து பிறந்த நாளே கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் போய் பிள்ளைங்க சாக்லேட் குடுக்குறதுக்கே, "ஐய்யய்யோ! அதெல்லாம் வேண்டாம். நான் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்." அப்படின்ற மாரி மாறிடுங்க. திடீர்னு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களோன்னு அப்பதான் நம்மளுக்கு தோணும். அந்த மாரி ஒரு 15, 16 வயத தாண்டுனப்புறம் நமக்கே நமக்கான ஒரு கொண்டாட்டங்களை வந்து நாம் கொண்டாடிக் கொள்வதே இல்லை. திடீர்னு ஒரு பாட்ட போட்டு ஜாலியா நம்மளே வீட்ல ஆடுனா எவ்ளோ சந்தோஷமா இருக்குமோ! நம்ம அந்த குழந்தை பருவத்திற்கு போகுனா தானே எல்லாருக்குமே அது ஒரு ஒரு மகிழ்வு தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, "நாங்கலாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் தெரியுமா?" அப்படின்னு பேசி மகிழ்தலே ஒரு மாரியான ஒரு உத்வேகத்தை உங்களிடம் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த கண்ணன் என்று சொன்னாலே, உங்களுக்குள் பூரணமாய் நிரம்பியிருக்கு. உங்களுடைய கருமையான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட விஷயத்த எல்லாம் அப்படியே நீக்கி, உங்களுக்குள் ஒரு ஒளியை தரக்கூடியவன் தான் இந்த மாயக்கண்ணன்.